இது ஏன் இந்த டிசிஷன் நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். நம்ம இந்த முறை நான் உங்க எல்லாருக்கும் சொன்னது மாதிரி நாங்க வாக்கு பெட்டி வச்சு அனைவருடைய கருத்தை நாங்க கேட்டோம். அந்த வகையில் நம்மளுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அனைத்து மாவட்ட கழக செயலாளர்கள் அவங்க மாவட்டத்தில் நம்ம ஒன்றியம், நகரம், பேரூர், கிளைக்கழக தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாரையும் கலந்து பேசி அந்த மாவட்டத்தினுடைய அந்த முடிவாக அன்னைக்கு வாக்கு பெட்டியில செலுத்தினாங்க. அதுல நீங்க கேட்டீங்க யாருக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. அப்பெல்லாம் அது நான் ஓப்பனா எல்லாம் சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு எங்க அத்தனை மாவட்ட செயலாளர்கள் ஒட்டுமொத்த கழகம் இன்னைக்கு விரும்பியது திமுக கூட்டணியே இந்த முறை. அதனால கழகத்தின் முடிவு எதுவோ, கழகத்தின் விருப்பம் எதுவோ அதுவே என்னுடைய முடிவு, அதுவே என்னுடைய விருப்பமாக ஏற்றுக்கொண்டு அதை நாங்க இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறோம். இது ஒட்டுமொத்த கழகத்தை சேர்ந்த அனைவரும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க, வரவேற்கிறாங்க. இது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும் கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அனைத்து பேருமே, அதாவது அண்ணன் ஸ்டாலின்ல இருந்து கிளைக்கழக தொண்டர்கள் வரைக்கும் எல்லாருமே இந்த கூட்டணியை மிக சந்தோஷத்தோட வரவேற்றாங்க. அவங்க கூட்டணியில இருக்கின்ற அத்தனை தோழமை கட்சிகளும் தேமுதிக வரவே மிக மிக சந்தோஷமாக வரவேற்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே 2026 சட்டமன்ற தேர்தல் இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் சொல்றேன்.